ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேவி கருமாரி அம்மன் வந்து என்னோட குலதெய்வம். அவ வந்து என்னோட குலதெய்வம்ன்றது வந்து எனக்கு பரிபூர்ணமா நிரூபிச்சிட்டா. ஏன்னா அவ்வளோ எனக்கு பிளஸ் பண்ணியிருக்கா, இங்க இருக்கிறவங்களுக்கு பிளஸ் பண்ணியிருக்கா, உங்களை வர வச்சிருக்காங்க அவங்க. என்னோட தாய் வந்து இவ்வளோ கருணையோட இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லபடியா விளக்கு பூஜை எல்லாம் போச்சு. அதுல உட்காந்து பாதி நேரம் அழுதுட்டு வேற இருந்தேன். ஆத்மார்த்தமா ஒரு இடத்த சுவாமி கும்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. விளக்கு பூஜையை வந்து பாக்குறதே ரொம்ப பெரிய கொடுப்பனை. எல்லாருமே சொல்லுவாங்க கோவிலுக்கு போய் தேடு சுவாமிய, நம்மளுக்குள்ளேயே தேவி இருக்கா. அழகா பூ பொட்டெல்லாம் வச்சுட்டா. அது பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு அழகா ஒரு பெண்ணாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பூவெல்லாம் கொடுத்துருக்கான். தேவி கருமாரி அம்மன் வந்து காலங்காலத்துக்குமே நிறைய நம்ம மனசுல இருந்த ஒரு தெய்வம். அவங்கள வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கருமாரி அம்மன் கோவிலை பத்தி இந்த அளவுக்கு கலாட்டா எடுத்துட்டு வந்து சேர்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா கலாட்டா டிவைன் திருவிளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம், லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட், GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட், தி சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன், பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ், வெற்றி ரியல்ஸ், தாய் மண்ணே வணக்கம், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுல கூடுதல் சந்தோஷம். ஓ நன்றி நன்றி மேம். எனக்குமே. அண்ட் வந்து நம்ம இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நாள், ஒரு அற்புதமான நாள், நம்ம திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவில நம்ம வந்து மீட் பண்றோம். ஸோ ரொம்ப நான் வந்து பிளஸ்டா ஃபீல் பண்றேன். அண்ட் நவராத்திரியில இருக்கும். நவராத்திரி 7வது நாள் எப்படி ஃபீல் பண்றீங்க? பாரதி அம்மா தான் வந்து கூப்பிட்டு நளினி அம்மாவும் சொல்லிவிட்டாங்க, சரண்யா வர சொல்லு அப்படின்னு. இன்னைக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தேவி கருமாரி அம்மன் வந்து என்னோட குலதெய்வம். நான் வந்து குழந்தையிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்றதுனால நிறைய இடம் கொஞ்சம் சர்வீஸ் இருக்கு. ஆனா முன்னெல்லாம் இங்கேயே படுத்து எழுந்திரிச்சு காலைல குளிச்சுட்டு நைட்டு தங்கிடுவோம். சுவாமியை பார்த்துட்டு தான் போவோம். அவ வந்து என்னோட குலதெய்வம்ன்றது வந்து எனக்கு பரிபூர்ணமா நிரூபிச்சிட்டா. ஏன்னா அவ்வளோ எனக்கு பிளஸ் பண்ணியிருக்கா, இங்க இருக்கிறவங்களுக்கு பிளஸ் பண்ணியிருக்கா, உங்களை வர வச்சிருக்காங்க அவங்க. நான் எதுக்கு அவங்கள வந்து வா போன்னு சொல்றேன்னா, என்னோட தாய் வந்து இவ்வளோ கருணையோட இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது அவ நினைக்கலன்னா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேங்க. இந்த நவராத்திரி 7ஆம் நாளுக்கு வந்து வந்தே இருக்க மாட்டேன். வர ஐடியாலே இல்லை. ஆனா விவேக விட்டு பாரதி அம்மா விட்டு எல்லாம் கூப்பிட வச்சு அவ வந்தே ஆகணும், கடைசியில நளினி அம்மா வர சொல்லு முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விளக்கு பூஜையில கலந்துப்பேன் கூட தெரியல, நான் ஓரமா அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளோட வளர்மதி அம்மா அறங்காவலர்ல இருக்காங்க, அம்மா தான் சொன்னாங்க விளக்கு பூஜையில கலந்துக்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லபடியா விளக்கு பூஜை எல்லாம் போச்சு. அதுல உட்காந்து பாதி நேரம் அழுதுட்டு வேற இருந்தேன். வைபுன்னு நீங்க ஆத்மார்த்தமா ஒரு இடத்த சுவாமி கும்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. விளக்கு பூஜையை வந்து பாக்குறதே ரொம்ப பெரிய கொடுப்பனை. அது இன்னைக்கு ஒரு சேர கிடைச்சிருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலாட்டா வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில எல்லாரையும் நீங்க வெளியில கொண்டுட்டு வர்றது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மக்களுக்கு வந்து நல்லா போய் தீர்க்கமா மனசுல பதியும். ஏன்னா தேவி கருமாரி அம்மன் வந்து காலங்காலத்துக்குமே நிறைய நம்ம மனசுல இருந்த ஒரு தெய்வம். அவங்கள வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கருமாரி அம்மன் கோவிலை பத்தி இந்த அளவுக்கு கலாட்டா எடுத்துட்டு வந்து சேர்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்க தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுட்டே இருக்கணும். மற்றபடி மக்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சாரி கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல், அப்புறம் பிரசாதங்கள் நிறைய, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப மன திருப்தியா இருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து உடுத்துறதுக்கு துணி, பூவு, பொட்டு இதெல்லாம் கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா. அது எல்லாமே கொடுத்து நீ நல்லபடியா இருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும்போது, ஒரு சேர ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். நீங்களுமே நீ இதை பாக்குற எல்லா நேயர்களுமே நாங்க மட்டும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கல, உங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும், சௌபாகியமா இருக்கணும். சூப்பர், அழகா நீங்க வந்து பிளஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் நவராத்திரி உருவான கதை
ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஓன் வேர்ட்ஸ்ல சொல்லுவாங்க. உங்களோட வார்த்தைகளை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். 3 நாள் வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, அம்பாளுக்கு வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு கொண்டாடுறோம். நவராத்திரியில சுவாமிக்கும் அலங்காரம் பண்ணி நம்ம அலங்காரம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நவராத்திரி அப்போ அலங்காரம்லாம் எப்பவுமே போல இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சேலை கட்டி உடுத்தி நம்மள அலங்காரம் பண்ணிக்கிட்டோம்னு நம்மளே ஒரு தேவி தான். நம்மளே அழகான தேவி தான். நம்ம வந்து நம்ம வந்து சுவாமியோட முகத்தை வந்து நம்ம கண்ணாடியில பார்த்தனாலே அவ தெரிஞ்சிடுவா. இன்னொரு விதம், அதாவது அலங்காரம் பண்ணிக்கிறதுக்குனே நவராத்திரி பிறந்த மாதிரி எனக்கு தோணும். நம்மள அவ்வளவு அலங்காரம் எல்லாருமே சொல்லுவாங்க, கோவிலுக்கு போய் தேடு சுவாமிய, நம்மளுக்குள்ளேயே தேவி இருக்கா, அழகா பூ பொட்டெல்லாம் வச்சுட்டா. அதை பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு அழகா ஒரு பெண்ணாக நின்று கொண்டிருக்கிறேன், இந்த பூவெல்லாம் கொடுத்துருக்கா. இதை கண்ணாடியில பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் மகாலட்சுமி மாதிரியே நம்ம தெரியும். அது ரொம்ப கொடுப்பனையா இருக்கும். நவராத்திரியில ஆயுத பூஜை வருது. எல்லா பெண்களும் தொழில் தொடங்குவாங்க. நிறைய பேர் தொழில்ல வந்து சில பேருக்கு வெற்றி கிடைக்காம இருக்கும். இந்த நவராத்திரி முடிஞ்ச அந்த ஆயுத பூஜைக்கு நம்ம வந்து தேவியை நல்ல மனசார வேண்டிட்டு கொண்டாடும் போது கண்டிப்பா அடுத்த ஆயுத பூஜை வரத்துக்குள்ள நம்மளுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். அதுவும் இந்த நவராத்திரி பத்தின என்னோட சிந்தனைகள். ஓகே, சூப்பர் மேம். அண்ட் அதே மாதிரி உங்க தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க. ஸ்டூடியோ வந்து முன்னையோட எவ்வளோ பெட்டரா போயிட்டு இருக்கு. புஷ்கரா டிவினிட்டின்னு சொல்லிட்டு சுவாமி பொருள்கள் வந்து நான் வந்து எடுத்து வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சேன். அது நல்ல முறையில் முருகனை வந்து நிறைய பேருக்கு கொடுத்து அதுவே எனக்கு தொழிலாகவும் அமைஞ்சது. கூடுதல் சந்தோஷம். நான் அது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க, ஏன்னா நம்ம சுவாமி பொருள் கொடுக்கும் போது அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்னு ஒரு மனநிலையில் இருந்தேன். ஆனால் எல்லாருமே சரண்யா சூப்பர் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் நான் ஹோல்சேல் இண்டஸ்ட்ரிக்கு வரல, நான் ரீட்டைலில் தான் இருக்கேன். பட் ஸ்டில் என்னை நம்பி நிறைய பேர் வாங்குறாங்கன்ற போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். கலாட்டாவில் வந்து நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கேன். உங்களுக்குமே அந்த பங்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சரண்யா கலாட்டா உங்களை பார்த்தேன், அந்த பேட்டி பார்த்தேன், நிறைய பேட்டிகள் முருகனை பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டிகள்லாம் எனக்கு உதவுது என்னோட தொழிலுக்கு. இங்க வரும்போது கூட நிறைய பேர் வந்து நீங்க யூடியூப்ல தானே வருவீங்க, நடிச்சதே மறந்துட்டாங்க, நீங்க யூடியூப்ல தானே வருவீங்க, நீங்க முருகனை பத்தி பேசுவீங்களா, அப்பதான் நினைச்சேன் கலாட்டா. ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கு. மற்றபடி கருமாரியம்மன் கோவிலுக்கு திருவேற்காட்டுல நிறைய திருப்பணி நடந்துட்டு இருக்கு. உங்களால முடிஞ்ச திருப்பணி, அது 10 ரூபாவா இருந்தாலும் சரி, அது லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி, உங்களால முடிஞ்சதை கோவிலுக்கு கொடுங்க. உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கோவில் முன்னேற்ற பாதையில போற மாதிரி உங்களோட வளர்ச்சியை ரொம்ப நல்லா இருக்கும். சரி, கலாட்டா தொடர்ந்து இந்த மாதிரி டிவைன் சொற்பொழிவு நமக்கு அவ்வளவு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க மேம். கலாட்டா டிவைன் வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி திருப்பணி எடுத்து செய்யணும்ன்றது என்னோட ஆசை, என்னோட கோரிக்கையும் கூட. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி மேம். தேங்க்யூ so much. God bless you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலாட்டா டிவைன் திருவிளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. தி சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ். வெற்றி ரியல்ஸ் தாய் மண்ணே வணக்கம். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.